The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். கோவை திமுக கூட்டணி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். 96க்கு அப்புறமா திமுக வேட்பாளராக களமிறங்குறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க சார்? மக்கள் நாங்க போற இடத்துல நல்ல வரவேற்பு கொடுக்கறாங்க. போற இடங்கள்ல முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கீழ மக்களிடையே சென்று அடைந்திருக்கிறது. அதனால எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. திமுக கூட்டணி வேட்பாளர் ஜெயிச்சிருந்தாலுமே மக்களுக்கு கோரிக்கைகள் இருக்கும். மக்கள் வைக்கிற கோரிக்கைகள் உங்ககிட்ட என்னென்ன? மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பணப்புழக்கமே இல்ல, ரொம்ப எந்த தொழிலுமே செய்ய முடியறது இல்ல. ஜிஎஸ்டினால எல்லா பிரச்சனைகள் இருக்கு. முதலாளிகளுக்கும் சரி, அங்க வேலை செய்யறவங்களுக்கும் சரி, வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி செஞ்சு கொடுக்கணுங்கிறத மக்களோட கேள்வி. திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு பெரிய கட்சிகளுமே கோவை மக்களவை தொகுதிய தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்குறது தான் வழக்கம். ஆனா இப்போ திமுக நாங்களே களமிறங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கோவையில பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்றது எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி, முழுசா வளர்ச்சி அப்படிங்கறது கிடையாது. எப்பவுமே கூட்டணிக்கு தாராள மனசோட கொடுக்கறது திமுக. பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, எல்லா பெரிய நகரங்களும் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அது இயற்கை. கூட்டணியில நாங்கெல்லாம் ரொம்ப இணக்கமா இருக்கிறதுனால இந்த முறை 10 எம்எல்ஏக்களும் கிடையாது. இந்த இடத்துல கண்டிப்பா திமுக இருந்து ஒரு எம்பி வரணும். அதனால நிறைய நிர்வாக ரீதியாக நிறைய அனுகூலங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு இணக்கமான சூழ்நிலையில எங்களுடைய சிட்டிங் சீட்டை அவங்களுக்கு திண்டுக்கல்ல கொடுத்துட்டு அவங்களுடைய சிட்டிங் சீட்டை நாங்க பரிமாற்றம் பண்ணிட்டோம். இது நல்லா இணக்கமா முடிஞ்சது. பிரதமர் மோடி, அமித்ஷா, பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் யார் தமிழ்நாட்டுக்குமே வந்தாலும் அண்ணாமலையை, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை நிறைய பாராட்டுறாங்க. இளைஞர் அப்படின்னு முன்னிறுத்துறாங்க. அவங்க வைக்கிற அரசியலும் வளர்ச்சி சார்ந்த பொருளாதாரம் அப்படின்னு இருக்கு. இந்த கோவை மக்களவை தொகுதியில கிட்டத்தட்ட 11 லட்சம் 40 வயதிற்கு உள்ள இருக்காங்க. அவங்களுடைய செல்வாக்கு இளைஞர்கள் மத்தியில எடுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது 40 வயது கீழே இருக்கிற வாக்காளர்கள் கிட்ட எடுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சின்ன இளம் வாக்காளர்கள் இந்த சோசியல் மீடியா வச்சு அவங்க ஏதோ பண்ற மாதிரி பண்றாங்களே ஒழிய, இங்க இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன நடக்குது கோயம்புத்தூர்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்களும் ஒரு குடும்பத்திலிருந்து வீட்டில இருந்து வரும்போது அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறத அவங்களுக்கு கண்ணில் பாக்குறாங்க. இது ஒரு சில பாதிப்பு இருக்கலாம். ஒரு சில பேர் இளைஞர்கள் இருக்கலாமே ஒழிய, முக்கால்வாசி பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற பிரச்சனை, இங்க நடந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் கண்டிப்பா அதுக்காக போக மாட்டாங்க. கடந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில தேர்தலை சந்திச்சாங்க. திமுக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ பாஜக தனியா, அதிமுக தனியா நிக்கிறாங்க. அவங்க வாக்குகள் பிரியும். அதனால திமுகவுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? போன தடவை அவங்க சேர்ந்து நின்னே நாங்க எளிமையான வேட்பாளர் PR நடராஜன் அற்புதமான ஒரு என்னன்னு சொல்லுது ஒரு வெற்றி அடைந்தார். இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறனால அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. திமுக உதயசூரியன் நிக்குது. அதனால அந்த வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியா தான் இருக்கும். உங்களுடைய இந்த வேட்பாளராக கோவை மக்களவை தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல? மக்களுக்கு வாக்குறுதி 3 முக்கியமான வாக்குறுதி. ஏர்போர்ட் விரிவாக்கம் உடனடியாக செய்யப்பட வேண்டும். மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அதே மாதிரி நம்ம கோவை ரயில் நிலையத்தையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும். பல புதிய ரயில்கள் கேட்டிருக்காங்க மக்கள். ஷட்டில் கேட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு நகரங்களை இணைப்பதற்கு. இதை நாங்க முக்கியமான 3 கோரிக்கையா எடுத்து வைக்கிறோம். நன்றி சார். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.